Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 4/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நேற்று நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பேப்பர் அனாலிசிஸ் பற்றி நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. பேப்பர் ஈஸி டு மாடரேட். ஓவராலாக பார்க்கும்போது பேப்பர் ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, மாடரேட் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பயாலஜி ஈஸி, ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2026க்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இதனுடைய டேட்டா 2024-25 அடிப்படையிலிருந்து எடுத்துருக்குறோம். எதனால் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம காண்டாக்டில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி ஃப்ரெஷர்ஸு, ரிப்பீட்டர்ஸு, பாய்ஸ், கேர்ள்ஸ், டாப்பர்ஸு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம். ஸோ 2024 கட் ஆஃபு, 2025 கட் ஆஃபு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ 2026க்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே, இது மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போதைக்கு நம்ம ஆல் இண்டியா கோட்டானுடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் போக போகுது, அதாவது சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்குறது புரியுது சார், தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ ஆல் இண்டியா கோட்டானுடைய கேட்டகரி வைஸ் 2026க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி மற்றும் பிற மாநிலங்கள்லேயும் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். இதில் மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜில் அவங்களுடைய விருப்ப கல்லூரி என்ன, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் சேஃப் ஸ்கோர் என்ன 2026க்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது பேப்பர் 2024 பேப்பர் தான் இருக்கிறதுலையே ஈஸி. இப்போ இந்த 2026 எப்படி இருக்குதுன்னா 2024 விட கொஞ்சம் மாடரேட்டாக, அதாவது 2024 விட கட் ஆஃப் கொஞ்சம் கூடுற மாதிரியும் 2025 விட ஈஸியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு 2024 பேஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 2024 652 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த 2026 அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி 15% இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதனுடைய கட் ஆஃபை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரேங்க்கு, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் அன்ரிசர்வ்டில் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 29,700லேருந்து 30,200 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கலாம். சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 615லேருந்து 625க்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் உங்களுக்கு 2026னுடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னென்னா 615லேருந்து 625. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவை பற்றி இன்னமும் நம்ம வீடியோ போடலை. ஓகேங்களா? ஓபிசி கேட்டகரிக்கு
2024 652க்கு க்ளோஸ் ஆச்சு. பேப்பர் வந்து 2024 விட கொஞ்சம் டஃப்பு, 2025 விட ஈஸி. அப்போது எப்படி இருக்குது? ஓபிசி கேட்டகரிக்கு 29,700லேருந்து 30,500க்குள்ளே, அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்கணும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 610லேருந்து 620க்குள்ளே இருந்தால் சேஃப் ஸ்கோர். ஓகேங்களா? இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரி 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு க்ளோசிங் மார்க் 2024 649க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. பேப்பர் அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது 2025 விட பேப்பர் வந்து எப்படி இருக்குது? கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த 2026 இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 32,300லேருந்து 32,800 ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். அப்போ மார்க் பார்த்தீங்கன்னா சேஃப் மார்க் அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 605லேருந்து 615க்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் வந்து சேஃப் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி கேட்டகரிக்கு 2024 க்ளோசிங் மார்க் 549 இருந்துச்சு. இப்போது எஸ்சி கேட்டகரிக்கு 2026 எக்ஸ்பெக்டட் ரேங்க்கு 1.45 லேக்ஸ்லேருந்து 1.5 லேக்ஸ்க்குள்ளே, அதாவது 1,50,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா அது சேஃப் ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நீட் ஸ்கோர் வந்து 555க்குள்ளே 565க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் எதிர்பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 2024 526 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. 2026 எக்ஸ்பெக்டட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1.65 லேக்ஸ்லேருந்து 1.7 லேக்ஸ், அதாவது 1,65,000 ரேங்க்லேருந்து 1,70,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது சேஃப். அப்போ எஸ்டி கேட்டகரியினுடைய ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய சேஃபஸ்ட் மார்க் அப்படின்னா 545லேருந்து 555க்குள்ளே. சரிங்களா? ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டா 15% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய சேஃபஸ்ட் மார்க். ரைட்டுங்களா? இது வந்து இப்போவும் சொல்கிறேன், இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. இது வந்து மார்க்கு கூடலாம் அல்லது குறையலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபை விட எப்போவுமே ஸ்டேட் கோட்டானுடைய கட் ஆஃப் வந்து குறையும். ரைட்டுங்களா? ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் காம்படிஷனில் வருவாங்க. ஸ்டேட் கோட்டாவில் வந்து 85% வந்து அந்த ஸ்டேட் நேட்டிவிட்டியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்போது இந்த கேட்டகரியிலேருந்து உங்களுடைய மதிப்பெண் எப்படி இருக்கும்? குறைய செய்யும். அப்போ எவ்வளோ குறையுது அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் ரிலவெண்ட்டான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டேட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வீடியோவோட மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.